ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 1 எக்ஸாம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று தேதி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 1 சர்வீஸ் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் 2024ஆம் ஆண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதுக்கே வந்து ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கீழே கமெண்டில் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கொஷின் பண்ணியிருந்தாங்க. அதாவது அஞ்சனம் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நான் வந்து எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னா, குரூப் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சியில் இருக்க என்னென்ன குரூப் எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு வீடியோவை போட்டுடலாமே அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதை நான் அடுத்து போடுறேன். ஸோ அவங்க வந்து குரூப் 1 பற்றி மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். நேற்றே நோட்டிஃபிகேஷன் வீடியோ போட்டுட்டேன். இது வந்து நோட்டிஃபிகேஷன் வீடியோவாக இருக்காது. அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் குரூப் எக்ஸாமுக்குள்ளே வரீங்க, டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே தான் இப்போ தான் வரீங்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு கைடு மாதிரி இருக்கும். என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோங்கிற பட்சத்தில் தமிழக அரசு வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அரசு பணி வழங்குவதற்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய எப்படி சொல்கிறதுன்னா வாரியங்கள் மாதிரி, அதாவது நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுற மாதிரி பல துறைகள் வந்து இருக்குது. உதாரணத்துக்கு அதில் ஒன்று தான் இந்த டிஎன்பிஎஸ்சி. இப்போ டிஎன்பிஎஸ்சி மாதிரியுமே நிறையவே இருக்குது. உதாரணத்துக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஆர்டி இருக்குது, நிறைய இருக்குது. அப்புறம் வந்து மெட்ராஸ் கோர்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பல துறைகள் இருக்குது. அதில் ஒவ்வொன்று ரொம்ப முக்கியமானதுன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அதே சமயம் தெரிஞ்ச ஒரு வாரியம் தான், கமிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு தேர்வாணையம். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பல துறைகளுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து இவங்க நோட்டிஃபிகேஷன் விட்டு கண்டக்ட் பண்ணி அவங்க வந்து படித்தவங்களுக்கு ஜாப் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு எக்ஸாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 1. நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, குரூப் 4லாம் வந்து கொஞ்சம் படிக்கிறவங்க எழுதுகிறாங்கன்னா குரூப் 2எல்லாம் அதை விட நல்லா படிக்கிறவங்க எழுதுகிற எக்ஸாமு, இந்த குரூப் 1 அதை விட ரொம்ப நல்லா படிக்கிற பசங்க எழுதுகிற எக்ஸாமுங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருப்பீங்க. அப்படி கிடையாது. யார் முயற்சி பண்ணாலும் எந்த எக்ஸாமில் வேணாலும் நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த குரூப் 1 எப்படி இருக்கும், இதில் வந்து எப்படிலாம் ஃபஸ்ட்டு வந்து வேக்கன்சி எடுப்பாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி எப்போவுமே மற்ற எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். குரூப் 4ஓட கம்பேர் பண்ணும்போதும் சரி, அல்லது குரூப் 2A கம்பேர் பண்ணும்போதும் சரி, இதில் கம்மியாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, அதில் இருக்கக்கூடிய ஜாபோட போஸ்ட்டுக்கும் இதில் இருக்க போஸ்ட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாம் பாருங்கள். இதே நீங்கள் ஒரு குரூப் 2 அல்லது குரூப் 4ல் இருக்க போஸ்ட்லாம் யோசிச்சு பாருங்கள். விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி போஸ்ட் அதிகமாக வந்து குரூப் 4ல் இருக்கும். அதாவது ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கக்கூடிய இதாக வந்து குரூப் 4ல் வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஆனால் இந்த குரூப் 1ல் விடக்கூடிய போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர் அதிகாரியாக இருக்கும். இப்போ உயர் அதிகாரிங்கிற பட்சத்தில் ஒரு கவர்மெண்ட் பில்டிங் இருக்குன்னா அதில் வேலை செய்கிற பணியாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரி, ஹையர் கிரேடில் இருக்கக்கூடிய அதிகாரி ஒருத்தர் அல்லது 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இது அவங்களுக்கான எக்ஸாமாக தான் இந்த குரூப் 1 எப்போவுமே இருக்கும். சரிங்களா? அதாவது நீங்கள் தான் டாப் ஆஃப் த மேனேஜ்மெண்ட்டாக இருப்பீங்க. அதே மாதிரி அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் நீங்கள் இருப்பீங்க. அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய துறைகளில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளுக்கான ஒரு எக்ஸாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 1 எக்ஸாமாக இருக்கும். குரூப் 2, 4 வந்து கம்பேர் பண்ணும்போது இருக்கும். இதில் தான் நிறைய இப்போ இதுலேயுமே காவல்துறை இது வரும். நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். டெப்டி கலெக்டர் இருக்குது, டிஎஸ்பி இருக்குது, ரிஜிஸ்டர் இருக்குது, சப் ரிஜிஸ்டர் இருக்குது, நிறைய இதில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹையர் கிரேட் எக்ஸாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் அஸ் யூஷுவல் எப்பவும் போல தான். நீங்கள் வந்து மினிமம் ஏஜ் வந்து இது பண்ணியிருக்கணும். மினிமம் ஏஜ் வந்து
இதில் என்ன கொடுக்குறாங்க இப்போ இந்த வாட்டி 21. ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டிகிரி ஹோல்டராக இருக்கும். எனி ஒன் டிகிரி, அதாவது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்கள இருக்கணுங்கிறது தான். இதில் நீங்கள் எந்த போஸ்ட் எடுத்தாலும் மினிமம் குவாலிஃபிகேஷனாகவே இருக்கும். டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்போ காலேஜ் படிக்கிறவங்களாம் அப்ளை பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் வந்து பிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கிற பட்சத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுலேருந்து ஒரு 4-5 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் வரும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட காலேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் நீங்கள் பாஸ் பண்ணது தான் நீங்கள் மெயின்ஸ் எழுத முடியும். சரிங்களா? இதோட ப்ராசஸ் வந்து குரூப் 4 மாதிரி இருக்காது. குரூப் 4னால் ஒரு எக்ஸாம், அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து என்ன, கவுன்சிலிங், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சிம்பிளாக முடிச்சிடும். இன்டர்வியூ கூட பெருசாக இருக்காது. ஆனால் இதில் அப்படி இருக்காது. பிலிமினரி ஒரு ஸ்டேஜ் இருக்கும், மெயின்ஸ் எக்ஸாம் ஒரு ஸ்டேஜ் இருக்கும், தென் இன்டர்வியூ. இந்த பிலிமினரி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்த ஓஎம்ஆரில் நம்ம எழுதுகிற மாதிரி தான். மல்டி சாய்ஸ் அந்த சூஸ் பேட்டர்னில் இருக்கும். ஒரு 200 கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் வந்து கரெக்டான ஆன்சர்ஸை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஆனால் நீங்கள் பிலிமினரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆளுங்க வந்து அதில் நிறைய எவ்வளோ பேர் ஒரு லட்சக்கணக்கில் எழுதினாலும் மெயின்ஸுக்கு ஆட்களை செலக்ட் பண்ணுற இது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 100 பேர் இப்போ தான் தேவை. போஸ்ட்டே 100, இந்த வாட்டி 90 கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 100 போஸ்ட் இருக்குன்னா அவங்க மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 4000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு ரேஞ்சாக சொல்கிறேன், இவ்வளோன்னு சொல்லலை. ஒரு 30, ஒரு போஸ்ட்டுக்கு 30-40 பேர் மெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஷியோவில் அவங்க எடுப்பாங்க. சரிங்களா? அதை வந்து அப்புறம் தென் அது வந்து அப்படியே குறையும். சரிங்களா? இப்போ இந்த நீங்கள் பிலிமினரியில் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே ஜஸ்ட் அது வந்து உங்களை மெயின்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு, மெயின்ஸ் எக்ஸாம் கேண்டிடேட்டாக உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மார்க் தானே தவிர அந்த மார்க் அதன் பிறகு கண்டினியூ ஆகாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்கீமில் உங்களை வந்து மெயின்ஸுக்கு கூட்டிகிட்டு போகிறது தான். மெயின்ஸுக்கு அப்புறம் அந்த மார்க் கண்டினியூ. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு 4 பேப்பர் வரும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டியும், அடுத்து ஒரு 3 பேப்பர் இருக்குது. பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4. இது எல்லாமே நான் நேற்றே சொன்ன மாதிரி ஒரு 3 யூனிட் இருக்கும். இந்த வாட்டி கூட சிலபஸ் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க மெயின்ஸில். ஸோ அதில் வந்து ஒரு 250 மார்க்கு, 10 மார்க் கொஷின் ஒரு 10 இருக்கும். 100 மார்க்கு 15 மார்க் கொஷின் ஒரு 10 இருக்கும். 150 மார்க்கு அதில் ஆப்ஷன்ஸ்லாம் உண்டு. ஸோ 250 மார்க்குக்கு 3 பேப்பருமே நடக்கும். ஸோ இன்டர்வியூ அதுக்கப்புறம் 100. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 850 மார்க்குக்கு நடக்கும். அப்புறம் ஏன் தமிழ் எலிஜிபிலிட்டி மார்க் ஆட் பண்ண மாட்டாங்கன்னா, அதில் நீங்கள் எலிஜிபிலிட்டி 40% எடுத்திருந்தால் தான், 100க்கு 40% மார்க் எடுத்திருந்தால் தான் உங்களோட செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர்லாம் வேலிடே பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் அது வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டிகிரி முடிச்சுட்டு இந்த பேட்டர்னில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி பிலிமினரி கிளியர் பண்ணி மெயின்ஸ் கிளியர் பண்ணி ஒரு இன்டர்வியூ லெவல் போய் நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணுற பட்சத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல துறைகளில் ஒரு உயரிய பதவிக்கு போகிறதுக்கான ஒரு வழி தான் இந்த குரூப் 1 எக்ஸாம். இது வந்து நிறைய பேர் கஷ்டம்னு நினைக்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயம் வந்து ஒரு நல்ல போஸ்ட் வந்து இது பண்ணலாம். இதுதான் வந்து குரூப் 1ஓட பேட்டர்ன். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். குரூப் 1 எக்ஸாம்னால் என்ன, அது எதுக்காக இது பண்ணுறாங்கன்னு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டடீஸ்க்கான ஏதாவது வீடியோஸ் வேணும், தமிழ் இலக்கணம், பாலிட்டி, அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி, வேறு ஏதாவது சப்ஜெக்டில் ஏதாவது டாப்பிக்கு வீடியோ வேணுன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.